ஹாய் குட்டீஸ். ஒரு ஊரில் ஒரு அப்பா பையன் இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு ஒரே கவலை என்னன்னா, பையன் வந்து ரொம்ப ரொம்ப வாழை, பயங்கரமான சுட்டி. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், எதிர்த்து எதிர்த்து பேசுவான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான் வீட்டில். யார் வயசானவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டான், அம்மா அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டான், படிக்க மாட்டான், பள்ளிக்கு ஒழுங்காக போக மாட்டான். இதே மாதிரியே இருந்தான். என் அப்பாவுக்கு வந்துட்டு இவனை எப்படிடா திருத்துறது, இவனை வந்து எப்படி நம்ம நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார். இவர் கவலைப்படுறது வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த ஊரில் ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து கேட்டார், என்னப்பா இப்பெல்லாம் வந்து ரொம்ப கவலையிலேயே இருக்கியே, என்ன விஷயம், என்ன ஆச்சு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா கேட்பார். அதுக்கு இவர் வந்து சொல்வார், இல்லைங்க தாத்தா, எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய கவலை என்னோட பையனை பற்றி தான். அவன் வந்து யார் சொன்னாலும் எந்த சொல் பேச்சும் கேட்கறது கிடையாது, எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறான், பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது, ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, ரொம்ப சோம்பேறி, ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட வந்து செய்யறது கிடையாது. இவனை நான் எப்படி வந்து நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வர முடியும், இவனை எப்படி நான் திருத்துறது, இதுதான் வந்து என்னோட பெரிய கவலை அப்படின்னு சொல்வார். அது கேட்டு இந்த தாத்தா வந்து, ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா, சரி இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்ணுவார், அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய காட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பையன்கிட்ட சொல்வார், இதை பார்ப்பா தம்பி, அங்கே ஒரு சின்ன செடி ஒன்று இருக்கும், அதை போய் பிடுங்கிட்டு வா அப்படின்னு சொல்வார். இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு தாத்தா நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார், இவரையே வந்து நம்மளை செடியெல்லாம் பிடுங்க சொல்கிறாரு, இந்த தாத்தாக்கு என்னாச்சு, இந்த தாத்தாக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் சரி சொல்கிறாரே, சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நேராக போயிட்டு அந்த குட்டி செடி ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து இப்படி பிடுங்குவான். அது பிடுங்கினதும் ரொம்ப சுலபமாக வந்துடுச்சு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு, இப்போ அங்கே இன்னொரு செடி, கொஞ்சம் வளர்ந்த செடி, இப்போ இதுக்கு முன்னாடி பறிச்சான் இல்லையா பிடுங்கண்ணா பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் வளர்ந்த செடி ஒன்று இருக்கும், அதை போயிட்டு இப்போ அந்த செடி எனக்கு பிடுங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த செடியா, இதை வந்து நான் சும்மா அப்படி பிடுங்கிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த செடியும் வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடுங்கினதுல அது வந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தான். சரி இந்த தாத்தா வந்து, சரிப்பா ரொம்ப நன்றி, நான் சொன்னது நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பாராட்டிட்டு, திரும்பி வா நம்ம பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போவார். நடந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய செடி ஒன்று வந்தது. இப்போ அந்த தாத்தா சொன்னார், நீ 2 செடியும் வந்து ரொம்ப சுலபமாக பிடுங்கிட்ட, இப்போ இந்த செடி எங்கே பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்வார். இந்த பையன் வந்து, இந்த செடி தானே பிடுங்கணும், நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த செடி இப்படி பிடிச்சிட்டு பிடுங்க முயற்சி செய்வான் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அவன் வந்து வாக்கு கொடுத்துட்டான், நம்ம தாத்தா வந்து சொன்னார், இது வந்து அவருக்கு செஞ்சே காட்டணும்